ஹாய் எவ்ரிவன். வெல்கம் டு இல்ம் ஈஸி லேர்ன். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோட்டார்னாவே நமக்கு தெரியும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜிய நான் குடுத்தேன்னா, எனக்கு மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். ஸோ இது ஏன் இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னு சொல்றாங்கன்னா, எனக்கு நார்மலா எலக்ட்ரிக்கல் எனர்ஜிய டைரக்ட்டா குடுத்து நான் மெக்கானிக்கலா கன்வெர்ட் பண்ணல. அங்க ஒரு இண்டக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ இண்டக்ஷன் அப்படின்னாவே இன்டியூஸ்டு அப்படின்னு சொல்றோம். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபாரடே லா என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க வந்து எப்பயுமே ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர வந்துட்டு ஒரு ஃபீல்டுக்குள்ள நீங்க வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அததான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மோட்டார் எனக்கு இண்டக்ஷன ஒபே பண்ணுது. நெக்ஸ்ட் 3 ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது, மோட்டார்ல 2 டைப் இருக்கு. டிசி மோட்டார், ஏசி மோட்டார். ஸோ ஏசி மோட்டார்ல வந்து சிங்கிள் ஃபேஸ்லயும் வொர்க் பண்ணிக்கலாம். 3 ஃபேஸ்லயும் வொர்க் பண்ணலாம். ஸோ இது வந்து 3 ஃபேஸ்ல வொர்க் பண்றனால நம்ம 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். ஸோ இந்த டயகிராம் பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்டர் கவரிங் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த அவுட்டர் கவரிங் ஹோல்டு பண்ணிக்கிறது கம்ப்ளீட்டா ஸ்டேட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேட்டார் அப்படின்னாவே மீனிங் வந்து ஸ்டேஷனரி. ஸ்டேஷனரினா அதை ரொட்டேட் பண்ணாது. கான்ஸ்டன்ட்டா அப்படி ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்டார தான் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, இப்போ ஒரு அயர்ன் ராட் எடுத்துக்கோங்க. அதில வயர வந்துட்டு நீங்க போட்டுட்டு, ஸோ அந்த வயர்ல வந்து ஒரு சப்ளை குடுக்குறீங்க. ஸோ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஃப்ளோ இருக்கும். எப்பயுமே இந்த அயர்ன் ராடுங்கிறது கண்டக்டர். ஸோ இந்த மாரி அத சுத்தி ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கும்போது வைண்டிங்ல, ஸோ இங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இது கிரியேட் ஆகும். இந்த ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுறத நம்ம வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எனக்கு வந்து இந்த பிரின்சிபல வொர்க் பண்ணி தான் இந்த ஸ்டேட்டார் வந்து வொர்க் பண்ணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இந்த ஜெனரலாவே ஸ்டேட்டார் இருக்கும். இப்ப ஜெனரேட்டர், மோட்டார் அதே மாரி இந்த 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து சேம் தான். பட் அது என்ன மாரி இன்புட் குடுக்குறோம், அது என்ன பர்ப்பஸா நம்ம வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் கன்வர்ஷன் பண்றோம் அப்படின்றதெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இங்க என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி 3 ஃபேஸ் சப்ளை குடுக்க போறோம். அதனால எனக்கு வந்து 3 டெர்மினல்ஸ் குடுத்துருக்கேன். மத்தபடி எல்லாமே சேம் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்க ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபீல்ட வந்து என்னன்னு சொல்றாங்க, நார்மலா வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லன்னா அந்த இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி இஎம்எஃப்னு சொல்லுவாங்க. பட் இங்க அந்த நேம் கிடையாது. ஆர்எம்எஃப் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆர்எம்எஃப் வந்து ஏன் இது ஆர்எம்எஃப் ஆச்சுன்றத நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்ப்போம். ஸோ இந்த ஜென்ரேட் ஆனக்கூடிய இந்த ஆர்எம்எஃப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்டார் எப்படி இருக்குன்னா, இது நடுவுல ரோட்டார்ன்னு வைப்பாங்க. ஸோ ஸ்டேட்டார் தான் எனக்கு ஸ்டேஷனரி இருக்கும். ஆனா இந்த ரோட்டார் வந்து என்ன பண்ணும், எனக்கு வந்து ரொட்டேட் பண்ணும். ஸோ எனக்கு என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த ஆர்எம்எஃப் வந்து ரோட்டார்ல வந்து நெறைய கண்டக்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த கண்டக்டர்ஸ வந்து அந்த அந்த ஃபீல்டு வந்து கட் பண்றனால எனக்கு எப்பயுமே ஒரு ஃபீல்டு கட் பண்ணுது, அது கண்டக்டரா இருக்கு அப்படின்னா, எனக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும் அக்கார்டிங் டூ த ஃபாரடேஸ் லா. ஸோ இதனால எனக்கு கரண்ட் ஃப்ளோ வந்து ரோட்டார்ல வந்து ஒரு சின்ன கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இந்த கரண்ட் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இங்க வெளியில ஆல்ரெடி மேக்னெட்டிக் ஃபீல்டு இத சுத்தி இருக்கா, இந்த இடத்த சுத்தி. ஸோ இந்த ஃபீல்டுல வந்து திரும்ப இந்த ஜென்ரேட் ஆன கரண்ட் போய் இன்டராக்ட் பண்ணும். ஸோ இன்டராக்ட் பண்றனால எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டார்க் அப்படின்ற ஒரு விஷயம் கிரியேட் ஆகும். ஸோ டார்க்னா என்ன அப்படின்னா, ஒரு வீல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீல் வந்து ஆர்ன்ற ரேடியஸ்ல இருக்குன்னா, இங்க நீங்க ஏதோ ஒரு ஃபோர்ஸ் குடுக்குறீங்க. ஒரு எஃப்ன்ற ஃபோர்ஸ் குடுக்கும்போது, இந்த வீல் ரொட்டேட் ஆகும். அதாவது ட்விஸ்டிங் ஃபோர்ஸ்ன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ அத தான் டார்க்ன்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு இந்த மாரி டார்க் ப்ரொடியூஸ் ஆகுது. இது எந்த லா ஒபே பண்ணியிருக்கு அப்படின்னா, லாரன்ஸ் உடைய ஃபோர்ஸ்ல ஒபே பண்ணி எனக்கு ரோட்டார் வந்து ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து இன்ட்ரோ அபௌட் திஸ். ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்எம்எஃப் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த ஆர்எம்எஃப் ஃபீல்ட் எப்படின்றது எப்படி கிரியேட் ஆகுது? ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது ஸ்டேஷனரி. அந்த அவுட்டர் கவரிங்னு சொல்ல முடியாது. அவுட்டர் கவரிங்ல இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட், ஒரு பார்ட்ட தான் ஸ்டேட்டார்னு சொல்றோம். இந்த ஸ்டேட்டார் என்ன அப்படின்னா, இதுல தான் நான் வந்து இன்புட் குடுப்பேன். இப்ப நம்ம 3 ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப 3 லைன்ஸ்ல நான் வந்து இன்புட் குடுக்கணும். தட் இஸ் ஆர், ஒய், பி அப்படின்னு சொல்லி நம்ம ஏசி சப்ளையோடைய 3 டெர்மினல் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் நம்ம குடுக்க போறோம். அப்ப 3 இன்புட் குடுக்கணும்னா 3யும் ரிசீவ் பண்றதுக்கு தனித்தனி வைண்டிங்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் என்னது? ஸோ அதுதான் இந்த வைண்டிங் 1, 2, 3. அது 1, 2, 3 இல்லாம ஆர், ஆர் டேஷ், பி, பி டேஷ், ஒய், ஒய் டேஷ் அப்படின்னு சொல்லி 3 வைண்டிங். ஸோ 3 வைண்டிங்னு சொல்லிட்டீங்க. பட் அது எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, 2 டைப்பா கனெக்ட் பண்ணலாம். ஒண்ணு ஸ்டார் இல்லன்னா டெல்டா. ஸ்டார்னா என்னன்னா, இங்க பாருங்களேன், இந்த மாரி ஒரு 3யுமே ஒரு ஜாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிட்டு அதர் எண்ட் எல்லாமே ஃப்ரீயா விட்டுடுறோம். டெல்டா அப்படின்னா டெல் ஷேப்ல நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். 2 ஒரு டெர்மினல்ல ஜாயின் பண்ணி அனதர் ஒன்னு இன்னொரு டெர்மினல். இந்த மாரி கனெக்ட் பண்ணி தான் டெல்டா கனெக்ஷன். நீங்க எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி கனெக்ட்
குடுக்குறோம். ஸோ இந்த மாரி குடுக்கும்போது எனக்கு என்ன ப்ராசஸிங் நடக்கும்னா, இங்க உள்ள வந்துட்டு எனக்கு கரண்ட் வந்து என்டர் ஆகுதா? ஸோ இந்த 3 டெர்மினலுமே கரண்ட் என்டர் ஆகுது. ஆனா இந்த 3யுமே நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 120 டிகிரி வந்து அதுங்களோட அரேஞ்ச்மெண்ட்ல டிஃபரன்ஸ் இருக்கும். அத எப்படி சொல்லலாம்னா, ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் ஃபேஸ் டிஃபரன்ஸ் சொல்றேன்னா, இந்த மாரி அரேஞ்ச் பண்ணால இங்க வரக்கூடிய கரண்ட் வந்து அதோட வேவ் ஃபார்ம்ல வந்து ஃபை அப்படின்ற ஃபேஸ் வந்து 120 டிகிரில வந்து ஷிஃப்ட் இருக்கும். ஸோ கரண்ட் வேவ் ஃபார்ம் இப்படி இருக்கும் இல்லையா? ஸோ அதுல வந்து 3 கரண்ட்டுக்குமே வந்துட்டு 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ இந்த 3 ஃபேஸ் ஷிஃப்ட்ல இருக்கும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்களேன், ஒரு 3 வேவ் ஃபார்ம் ஆக்சுவலா ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வேவ் ஃபார்ம். இங்கேருந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? அது வந்து ஆர் அப்படின்னு சொல்லி ஃபேஸ் ஆர்ன்னு நேம் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் வேவ் ஃபார்ம் பாருங்களேன், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபேஸ் ஒய்ன்னு சொல்லியாச்சு. தேர்ட் வேவ் ஃபார்ம் பாருங்க, எனக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதோடைய ஃபேஸ் வந்து நான் என்னன்னு சொல்லிட்டேன், ஃபேஸ் பி அப்படின்னு சொல்லி நான் நேம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 வேவ் ஃபார்மே பார்த்தீங்கன்னா 120 டிகிரி வந்து ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ அதை தான் ஃபேஸ் ஆர் டயக்ராம் அப்படின்னு சொல்லி இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். தட் இஸ் 5R அப்படின்றது ஒரு எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்துச்சு அப்படின்னா 5B வந்து 120 டிகிரியில தான் 5B இருக்கு. ஸோ இதுலேருந்து 120 டிகிரி தான் 5Y இருக்கு. இதுலேருந்து 120 டிகிரி தான் 5R இருக்கு அப்படின்றது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால இப்படி இருக்கிறனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ் அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கிறனால இதுங்க 3 ஆக்சிஸுமே வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ ஷிஃப்ட் ஆகிறத ரொட்டேட்னு சொல்லலாமா? அதனால இந்த ஃபீல்டை வந்து ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதுக்காக இங்கே இருக்கக்கூடிய வந்துட்டு வைண்டிங்கில் எந்த ரொட்டேஷனும் இது வந்து சுத்திட்டுலாம் இருக்காது. இது ஸ்டேஷனரியா தான் இருக்கும். ஏன்னா அதோட நேமே என்னது, ஸ்டேட்டார்னு தானே நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து ரொட்டேட் ஆகாது. அந்த அதாவது ஃபேஸ் உடைய இன்ஃபர்மேஷன் அது மட்டும் தான் என்ன பண்ணும், எனக்கு மேக்னெட்டிக் ஆக்சிஸ் மட்டும் ரொட்டேட் பண்ணி இருக்கும். ஸோ அதனால தான் என்னது RMF ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்றத நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி ப்ரொடக்ஷன் ஆகுதுன்றது தான் அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ கரண்ட் வேவ் ஃபார்ம் நம்ம வந்து ஏசியில் எப்படி எழுதுவோம், மேக்ஸிமம் வேல்யூ சைன் ஒமேகாட்டின்னு எழுதுவோம். ஸோ அதுதான் இந்த 3 வேவ் ஃபார்மும் எழுதியிருக்கோம். ஸோ இதோட ஃபேஸ் எப்படி இருக்கும், ஆர் டெர்மினல் ஒய்ஏ அண்ட் தென் பி, இது 3க்கு வந்து இது ஒமேகா டி -120 இருக்கும். அப்புறம் இது வந்து இன்னொரு 120 சேர்க்கறனால -240 இருக்கு. ஸோ ஃபைனலாக எனக்கு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறனால எனக்கு கிடைக்கக்கூடிய ஓவரால் வெக்டார் ஃபைனல் வெக்டார் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பீடை கொடுக்குது. அந்த ஸ்பீடு நான் எப்படி சொல்கிறேன்னா என்எஸ்ன்னு சொல்கிறேன். அந்த ஸ்பீடோட வேல்யூ எப்படி இருக்குன்னா 120 f/p அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எஃப்னா ஃப்ரீக்வன்சி, எதோட ஃப்ரீக்வன்சி, நான் இன்புட்டாக ஒரு ஏசி சிக்னல் கொடுத்தேன்ல அதோட ஃப்ரீக்வன்சி. அப்புறம் நம்பர் ஆஃப் போல்ஸ், நான் மேக்னெட் யூஸ் பண்ண அந்த நம்பர் ஆஃப் போல்ஸ் தான் நான் வந்துட்டு என்எஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபைனலாக வந்து நான் சொல்கிறது ஸ்டேஷனரி வந்துட்டு எப்படி இருக்கும்னா, தட் இஸ் ஸ்டேட்டர் வைண்டிங்ஸ் வந்து ஸ்டேஷனரி தான் இருக்கும். அது வந்து ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் எல்லாமே சைனசாய்டலாக இருக்கும். 120 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கும். ஸோ வந்து மேக்னெட்டிக் ஆக்சிஸ் மட்டும்தான் ரொட்டேட் பண்ணுமே தவிர வைண்டிங் வந்து ரொட்டேட் பண்ண. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 3-phase இண்டக்ஷன் மோட்டார். ஸோ 3-phase இண்டக்ஷன் மோட்டாரை நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 முக்கியமான பார்ட் தேவை. ஒன்று வந்து ஸ்டேட்டார், அனதர் ஒன் இஸ் ரோட்டார். ஸ்டேட்டார்னா ஸ்டேஷனரி பார்ட், ரோட்டார்னா ரொட்டேட்டிங் பார்ட். அது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஸ்டேட்டார் இது ரெண்டையுமே செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மால் ஏர் கேப் வச்சிருப்போம். அது வந்து 0.4 mm அந்த மாதிரி 4 mm வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்டார் அப்படின்றப்ப இந்த ஸ்டேஷனரி பார்ட்டை நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அவுட்டர் கவரிங் எடுத்துக்கிறோம். அதை வந்து ஃப்ரேம்னு சொல்லலாம், இல்லைன்னா அவுட்டர் ஷெல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நீங்கள் அயன் இல்லைன்னா ஸ்டீல் எது வேணாலும் மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம். such that வந்து ஒரு நல்ல மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தை வந்து ப்ரொவைட் பண்ணி இந்த நடுவில் இருக்கு இல்லையா கோர் பார்ட்னு சொல்லுவாங்க, இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஏன்னா இந்த கோரில் தான் எனக்கு என்னோட வைண்டிங்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன். இந்த வைண்டிங்கில் தான் இன்புட் சப்ளை கொடுப்பேன். இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டார் கோர் அப்படின்றது எப்படி இருக்குன்னா, தின் லேமினேட்டட் ஷீட்ஸ் இருக்கும். அந்த ஷீட்ஸ் எதால மேடாக இருக்கும்னா சிலிக்கான் ஸ்டீலால் மேடாக இருக்கும். ஸோ இந்த ஷீட்ஸ் எல்லாமே இன்சுலேஷன் ஆகி தான் அதோட செப்பரேஷனில் இருக்கும். ஏன் இன்சுலேஷன் பண்ணுறாங்கன்னா, எட்டி கரண்ட் லாஸ் எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு ஹாலோ சிலிண்டர் மாதிரி. இதில் ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லாட்ஸ் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம வைண்டிங்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டேட்டர் வைண்டிங்ஸ் நான் பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்றப்ப 3-phase இன்சுலேட்டட் காப்பர் வயர்ஸை தான் நான் அந்த ஸ்லாட்டில் வைக்க போகிறேன். அப்படி வைக்கும் போது எனக்கு 120 டிகிரி அப்பார்ட் ஸ்பேஸில் வந்துட்டு இதை நீங்கள் ஸ்டார் இல்லைன்னா டெல்டா கனெக்ஷனில் பண்ணிக்கலாம். ஸோ 3-phase ஏசி சப்ளை நீங்கள் அப்ளை பண்ணும்போது இது வந்து எனக்கு RMF ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் இந்த ரொட்டேட்டிங் பார்ட் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, ஸோ இந்த ரோட்டார். ஸோ இந்த ரோட்டார் எப்படி இருக்குன்னா, இப்போ எனக்கு வெளில ஸ்டேட்டார் இருக்குன்னா இந்த நடுவில் வந்து எனக்கு உள்ள ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது தான் ரோட்டார்.
ரோட்டார். இந்த ஃபிக்ஸ் பண்றதுக்கு தான் எனக்கு வந்து நடுவுல இருக்கக்கூடிய அந்த ரோட்டார வந்து மேல மவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த நடுவுல இருக்கிறது இந்த ரோட்டார். ஸோ இந்த ரோட்டார் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்றாங்க இந்த 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ல. ஸ்குரில் கேஜ் ரோட்டார் அப்படின்னு சொல்லி இருக்கு. இன்னொன்று வந்து ஸ்லிப் ரிங் ரோட்டார்னு இருக்கு. ஸ்குரில் கேஜ் ரோட்டார் அப்படின்னா என்னன்னா நார்மலா ரோட்டார் வந்து எப்படி இருக்கும்னா அதே மாதிரி தான் ஒரு அவுட்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதாவது அவுட்டர் ஷெல் இருக்கும். இது நான் உள்ள வந்து பாத்தீங்கன்னா இதோட கோர்ல வந்துட்டு நிறைய ஸ்லாட்ஸ் இருக்கும். இந்த ஸ்லாட்ஸ்ல எல்லாமே நான் என்ன பண்ணிருப்பேன், என்னோட வைண்டிங்ஸ் வந்து நான் கொடுத்திருப்பேன். அதாவது இங்க பாத்தீங்கன்னா வந்து பார் வந்துட்டு லைக் ஏதாவது அலுமினியம் இல்லைன்னா அயன் பார்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. காப்பர் பார் லைக் ஏதோ ஒரு லைக் ஏதாவது ஒன்று ஹைலி கண்டக்டிங் பார்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த பார்ஸ் வந்து இது எல்லாமே இந்த ஸ்லாட்ல இருக்கும். ஸோ அதர் எண்ட்ல கனெக்டா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. இதை ஷார்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது இந்த என் ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இதை பார்க்கும்போது வந்து கேஜ் டைப்ல இருக்கும். ஸ்குரிலோட அந்த கேஜ் டைப் அந்த டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க ஸ்குரிலோட இதுல. அதுல பாத்தீங்கன்னா அந்த கேஜ் மாதிரி இருக்கனால இதோட நேம் வந்து ஸ்குரில் கேஜ் ரோட்டார் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த பார் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இது எப்படி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்கன்னா ஸ்ட்ரைட்டா ஆக்சுவலா இருக்கவே இருக்காது. ஒரு சின்ன ஸ்லாண்டிங்ல இருக்கும். எல்லாமே ஒரு சின்ன ஸ்லாண்டிங்ல இருக்கும். ஏன் இது ஸ்லாண்டிங் அப்படின்னா இதோட ஸ்லாண்டிங்னால தான் இது ஸ்கியூயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கியூயிங் அப்படின்னா என்ன எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இது ஸ்ட்ரைட்டா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இதை நம்ம வந்து வெளில ஸ்டேட்டர் கூட கனெக்ட் பண்ணிருப்போமா. ஸோ இந்த பாயிண்ட் போயிட்டு ரொட்டேட் பண்ணும்போது லாக் ஆகிக்கும். இந்த லாக் ஆகிறத அவாய்ட் பண்றதுக்காக தான் ஸ்லாண்டிங் வச்சிருக்காங்க. அப்ப ஸ்லாண்டிங் இருக்கப்போ உள்ள போய் ஃபிக்ஸ் ஆகி லாக் ஆக முடியாது. ஸோ தட் எனக்கு ரோட்டார் வந்து ஃப்ரீயா வந்து ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ அதை தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்லிப் ரிங் ரோட்டார் அப்படின்றப்ப வந்துட்டு என்னன்னா இதை பார்க்கும்போது இது ஸ்டேட்டர் டயக்ராம் மாதிரியே இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். பட் ஆனால் இது ரோட்டார் தான். ஸ்டேட்டர் மாதிரியே அதே 3 வைண்டிங்ஸ் யூஸ் பண்ணுவோம் RBY. ஸோ இந்த 3 வைண்டிங்குமே என்ன பண்ணுவேன்னா ஸ்லிப் ரிங்ஸ் அண்ட் பிரஷ் வழியா நான் எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்க்கு வந்து நான் கனெக்ட் பண்ணுவேன். ஏன் நான் ஸ்லிப் ரிங் யூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட் கூட எனக்கு கனெக்ட் பண்றதுக்காக எனக்கு ஸ்லிப் ரிங்ஸ் தேவைப்படுது. எப்போ இந்த ரோட்டார் ரன் பண்ண ஸ்டார்ட் ஆகுதோ இந்த ஸ்லிப் ரிங்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா இது எல்லாமே ஒரே லைன்ல வந்துக்கும். ஸோ ஷார்ட் சர்க்கியூட் ஆயிரும். ஸோ பிரஷ் வந்து எனக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த பிரஷ் வந்து லைட்டா வந்து லெஃப்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து ரோட்டார் வந்து ரொட்டேஷன் இருக்கும். ஸோ இது எல்லாமே இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிட்வீன் இருக்கக்கூடிய ஏர் கேப் வந்து என்ன பண்ணும்னா இது வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து எனக்கு பாஸ் பண்றதுக்கும் இன்டியூஸ்டு EMF வந்துட்டு எனக்கு கிரியேட் ஆகுது ரோட்டார்ல கிரியேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த ஷாஃப்ட் பியரிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஷாஃப்ட் வந்து ரோட்டார் வந்து மவுண்ட் ஆயிருக்கும். பியரிங்ஸ் இருக்கிறதுனால தான் வந்துட்டு ஃப்ரீ ரொட்டேஷன் வந்து பாசிபிள். ஸோ இதுல ஸ்லிப் ரிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எதுக்காக அப்படின்னா சர்க்குலரா எனக்கு கண்டக்டிங் ரிங் மாதிரி அது இருக்கும். ஸோ இது வந்து ரோட்டாரோட ஷாஃப்ட் மேல வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதனால எனக்கு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் வந்து ஒரு கண்டினியூஸா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் எனக்கு இந்த ஸ்லிப் ரிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் இருக்கும்னா எனக்கு ரோட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வெளியில இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்க்கும் எனக்கு வந்து எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த பிரஷ் அப்படின்றப்ப இது வந்து எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட்ஸ் வந்து ஸ்லிப் ரிங்ஸை கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் த கன்ஸ்ட்ரக்ஷன். தேங்க்யூ.